ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் நான் என்கிட்ட மொபைல் ஃபோன் தான் இருக்குது. நான் ட்ரேடிங் பண்ணலாமா? ட்ரேடிங்கில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா? இல்லை கம்ப்யூட்டர் இருந்தால் தான் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? எனக்கு மொபைல் ட்ரேடிங்கில் நான் பண்ணி நிறைய லாஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கம்ப்யூட்டர் வாங்கினா என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியுமா? இது ஒரு பக்கம். நான் கற்றுக்கிறேன். நான் ட்ரேடிங் கற்றுக்கலான்னு இருக்கிறேன். எனக்கு மொபைலில் நான் ட்ரேடிங் கற்றுக்க முடியுமா? இல்லை கம்ப்யூட்டர் இருந்தால் தான் கற்றுக்க முடியுமா? இல்லை லேப்டாப் என்ன வேணுமா இருக்குமா? என்ன மாதிரி நான் விஷயம் இருந்தால் கற்றுக்க முடியும் அப்படின்னு சின்ன சின்ன கொஷின்ஸ்லாம் எல்லாம் மொத்தமாக நம்ம இதில் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். வீடியோ ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ரொம்ப லென்த்தாக இழுக்க விரும்பலை. சும்மா வளன்னு பேசிவிட்டு ரொம்ப லென்த்தாக இழுக்க விரும்பலை. மொபைல் ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எமர்ஜென்சி, அதாவது நீங்கள் ட்ரேடிங்கில் பொசிஷனில் இருந்தீங்க, நீங்கள் ஓவர் நைட் பொசிஷனில் இருந்தீங்க, நீங்கள் வெளியே என்ன போயிட்டுருக்கீங்க, மேபி உங்கள்கிட்ட பவர் இல்லை, கரண்ட்டு போயிடுச்சு, அப்புறம் இன்டர்நெட் ஃபெயிலூர் ஆகிடுச்சு, சம் எமர்ஜென்சி இஷ்யூ இருந்தால் மட்டும்தான் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க, அதாவது பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபோன் எடுக்கணும். என்டர் எடுக்கணும் அப்படின்றது நாட் சேஃப். பொசிஷனை நீங்கள் என்டர் எடுக்க முடியாது. அதாவது ஒருவேளை நீங்கள் முன்னாடியே ஸ்டடி பண்ணி வச்சுட்டு எல்லாமே கரெக்டாக பக்காவாக நீங்கள் ஸ்டடி பண்ணி வச்சுட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். எல்லாமே ஸ்டடி பண்ணி வச்சுட்டு. இல்லை நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு கார் டிரைவிங் என்ன பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க, ரொம்ப லாங்கில் என்ன போயிட்டுருக்கீங்க, அந்த டைம் நான் மொபைல் ஃபோன் ஏதோ தெரியுது, எனக்கு இந்த இடத்துல பையிங் நல்லா வருது, இந்த பக்கம் சேலிங் நல்லா வருது, மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இருக்குது, நான் ஒரு பை எடுக்கலான்னு இருக்கிறேன், இல்லை மார்க்கெட் நெகட்டிவ் இருக்குது, நான் நெகட்டிவ் சேல் எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்றது கூடாது. ஓகேங்களா? ஸோ இது மார்க்கெட் நெகட்டிவ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன் டிசைட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ மொபைல் ஃபோனை என்ன காரணத்துக்காக எமர்ஜென்சி யூஸுக்கு மட்டும்தான் எடுக்கலாம். எமர்ஜென்சி யூஸுக்கு மட்டும்தான் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ண முடியும். மிச்சபடி இதிலே நான் ஸ்டடி பண்ணேன் சார், நான் 10 லைனில் ட்ரா பண்ணுறேன், எனக்கு அதுலேருந்து ஓரளவுக்கு மூவிங் ஆவரேஜ் தான் தெரியும், சிபிஆர்னா தெரியும், இதில் எனக்கு ரீடெஸ்ட் பண்ணால் தெரியும், எனக்கு சேலிங் கிடச்சிருக்கு, எனக்கு மார்னிங் சார், ஈவினிங் சார், நீங்கள் என்ன தான் சொல்லலாம். நீங்கள் மொபைல் ஃபோன் அந்த அளவுக்கு ஸ்டடி பர்ஃபெக்டாக இருக்காது. உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வெறும் 20% ரிசல்ட்டு தான் மொபைல் ஃபோனில் ஸ்டடி கொடுக்கும். ஓகே, இன்னொரு பக்கம், சரி சார் நான் ட்ரேடிங் பண்ணல, நான் ட்ரேடிங் கற்றுக்கலான்னு இருக்கிறேன், ஸோ அதுக்கு மொபைல் போதுமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் மொபைல் ஃபோன் கற்றுக்கிறதுக்கு கூட மொபைல் ஃபோன் ஆகாது. ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் எடுக்க சொன்னீங்க, என்கிட்ட இல்லை, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் ட்ரைனிங் எடுத்துக்கங்க. ட்ரைனிங் எடுக்க சொல்ல கம்பல்சரி உங்களுக்கு பிசி வேணும், அதாவது கம்ப்யூட்டர் வேணும், அல்லது லேப்டாப், உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி லேப்டாப் வேணும். கான்ஃபிகரேஷன்லாம் நார்மல் பேசிக் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹை கான்ஃபிகரேஷன் வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எதுவும் இல்லை, நீங்கள் ஒரே ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் போதும், ஒரு லேப்டாப் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டடி பண்ணுறதுக்கு தான் இப்போ நாங்களாம் 3-4 மானிட்டர் வச்சுருக்கோம் அப்படின்னா, 4 மானிட்டர் இருந்ததுக்கு எங்களோட ஸ்டடிக்கு இன்னும் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ ஒரு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இன்னும் நாங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஸ்டேஜில் தான் எங்களுக்கு 4 மானிட்டர் 5 மானிட்டர் தேவைப்படுறதை தவிர, நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்க சொல்ல நீங்கள் ஒரு மானிட்டரே போதுமானது, ஒரே ஒரு லேப்டாப் போதுமானது. ஓகேங்களா? ஏன்னா அந்த ஒரு லேப்டாப் இல்லை ஒரு மானிட்டரில் உங்களுக்கு ட்ரெயினர், உங்களுக்கு யார், உங்கள் மென்டர், உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ, ஸோ அந்த ஸ்டடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன் கம்ப்யூட்டர்னால் ஒன்று ப்ளஸ் என்னென்னா ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீனு, அதை ட்ரெண்ட்லைன் நீங்கள் ட்ரா பண்ண சொல்ல உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் மொபைலில் நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கும் சிஸ்டமில் ட்ரா பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு லாங் டேட்டா பார்க்கலாம். மொபைலில் ஒரு அவ்வளோ ரொம்ப பெரிய லாங் டேட்டா போட்டு நீங்கள் கையில் வச்சு ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணுறதுக்காட்டியும் டைம் ஆகிடும் உங்களுக்கு. டைம் ஆகிடும். அப்புறம் அவ்வளோவா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நீங்கள் சிஸ்டமில் நீங்கள் ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அந்த ட்ரெண்ட்லைனுடைய நல்ல ஒரு நல்ல விஷயம் புரியும். அதுக்கு லோயர் ஃபார்மேஷன் ஆகுதா, எங்கே ஹை கட் ஆகுது, எங்கே லோ கட் ஆகுது, நம்ம எங்கேருந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த ஒரு நாளுடைய டேவியே ட்ரெண்ட்லைன் போட்டுட்ருப்பாங்க. மேபி ஒரு 1ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அந்த 1ஆம் தேதி சார்ட் இப்படி முடிஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த 1ஆம் தேதியோட என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட் ட்ரெண்ட்லைன் இப்படி போட்டு பார்ப்பாங்க. நீங்கள் மார்க்கெட் சார்ட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரெண்ட்லைன் போட முடியும். எப்படி இந்த ஒரே நாளில் நீங்கள் போடணுன்னா, இன்றைக்கி மார்க்கெட் நடந்தால் தான் உங்களுக்கு ட்ரெண்ட்லைனே கிடைக்கும். நீங்கள் மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகுதுன்னா நீங்கள் எப்படி அதில் ட்ரெண்ட்லைன் ட்ரா பண்ணுவீங்க?
மார்க்கெட் இப்படி போகணும் யாருக்குன்னு தெரியும், உங்களுக்கு எப்படி போகுதுன்னு யார் ட்ரெண்ட் லைன் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறீங்க. ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி பண்ண முடியும். அதுக்கு தான் வந்து ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக நீங்கள் அனலிசிஸ் பண்ணால் தான் நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட முடியும். ஒரு வாரத்துலையோ ஒரு மாதத்துலையோ ஒரு 10 நாள் நீங்கள் ட்ரெண்ட் லைன் போட்டு பிரேக் அவுட் நடக்குதா இல்லை பிரேக் டவுன் நடக்குதா அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். பிசிலையோ அல்லது லேப்டாப்லேயோ நீங்கள் வந்து லாங் டைமில் நீங்கள் ஸ்டடி பண்ண முடியாது மொபைலில். இப்போது 2022 2021 டேட்டாவும் 2022 டேட்டாவும் ரெண்டுத்தையும் நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனில் ஆகுமா? ஏன்னா ரொம்ப சின்னதாக தெரியும் உங்களுக்கு என்ன நாளில் என்ன உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற டேட்டா வந்து மொபைல் ஃபோனில் தெரியாது. ஆனால் சிஸ்டம்லேருந்து கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த காரணத்துக்காக தான் வந்து மொபைல் ஃபோன் வந்து நாட் சூட்டபிள் ஃபார் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னு தவிர மிச்சப்படி மொபைல் இப்போ எல்லாம் பண்ணுறவங்களா இல்லையா சார், ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்காங்களே. இப்போ நீங்கள் ஆட்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள், 10,000 ரூபாய் ஒரே நிமிஷத்தில் ப்ராஃபிட். இப்போ நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, இந்த ப்ரோக்கர்ஸ்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னாவே இப்போ வந்து சம்பாதிக்கிறது ஈஸியாகிடுச்சு. நீங்கள் டிவியில் கூட நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. அது ஒரு என்ன சொல்கிறது, டிஸ்க்ளைமர் கூட போட்டுருவாங்க, பணம் இழப்பு உங்களை அபாயத்துக்கு கொண்டு போகும், அதுவே பழக்கமாயிடும் அப்படி இப்படிலாம் உங்களுக்கு டிஸ்க்ளைமர்லாம் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களாம் அந்த மொபைல் ஃபோனில் நாம் நினைக்கிற மாதிரி ஒரு கிளிக் பண்ணி அப்படியே ப்ராஃபிட் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் டேட்டா காமிக்கிறாங்க, அவங்களோட சிஸ்டமில் ட்ரேட் பண்ணதோட டீட்டெயில்ஸாக வந்து மொபைலில் காமிப்பாங்களே தவிர யாரும் வந்து மொபைல்லேயே உங்களுக்கு ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது ரொம்ப தவறு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லைவ் மார்க்கெட்டில் அதாவது மார்க்கெட் ரன்னிங் டைமில் என்னுடைய ஸ்டடி பண்ணிகிட்ருக்கேன் சார், எனக்கு ஒரு சின்ன சப்போர்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து என்னுடைய Preis-Aktion தமிழ் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து ஃப்ரீ தான், அது காசுக்கு எதுவும் கிடையாது, அது முற்றிலும் ஃப்ரீ. அது ஆக்சுவலாக வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுத்தது. ஸோ நீங்களும் விருப்பம் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கு டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் சரி, நீங்கள் கேட்கலாம் சார் Preis-Aktion என்னது, நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம், நாங்கள் இந்த வீடியோ இப்போ தான் உங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆஃப்டர் மார்க்கெட் கிடையாது, ரன்னிங் மார்க்கெட்டில் மார்க்கெட் ரன்னிங்கே ஓடிட்டே இருக்கும். ஸோ இந்த வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி 21 நிமிஷத்துக்கு அதானி என்டர்பிரைஸ் வந்து ஸோ பை சைடு வியூ இருக்குது, ஏரோ மார்க் போட்டுருக்க பாருங்கள். ஸோ மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி போடுவேன். அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்க பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 4 மணி 55 நிமிஷத்துக்கு வந்து ஸோ சேல் சைடு வரும் அப்படின்னு போட்டிருப்பேன். இது வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மணி கீழே வந்திருக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட 7 மணி மேலே வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இது மாதிரி வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த Preis-Aktion தமிழ் சேனல் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெபினார் நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் வெபினார் எப்படி இருக்கும் டீட்டெயில்ஸ் வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுன்னு அதுக்கப்புறம் வரலாம். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அது நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து யாருக்காகனா முழுக்க நான் கற்றுக்கணும் அப்படின்றவங்கள ஒரே நாளில் நான் பணக்காரன் இன்னும் நான் வந்து 1 மாதத்தில் கற்றுக்கணும், நிறைய எனக்கு பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, என்ன சொல்லுது, நான் டெய்லி இவ்வளோ சம்பாதிக்கணும், என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நான் அப்படி பண்ணணும் அப்படி பண்ணுறாங்களா, அவங்களாம் வந்து தயவு செஞ்சு வெபினார் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு சூட்டபிள் கிடையாது. வெபினார் யாருக்காகனா நான் என்னுடைய எஃபர்ட் நான் முழுசாக நான் வந்து ட்ரேடிங் நான் செலுத்துகிறேன். எனக்கு வந்து பரவாயில்ல, எனக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் கற்றுக்கு தான் ட்ரேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா வந்து என்னுடைய வெபினார் இல்லை, நீங்கள் எங்கன்னா போய் ஜாயின் பண்ணுங்கள், பணத்தை வீணாக விரையும் பண்ணாதீங்க. நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு முழுசாக ஃபோக்கஸ் கொடுத்த என்ன இருந்தால் மட்டும் ட்ரைனிங் எடுத்துங்க. இல்லை உங்கள்கிட்ட பணம் இல்லை, ஒரு வேலை கற்றுக்கிறதுக்கு இல்லைன்னா பரவாயில்ல, ரெகுலராக யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு பார்க்க உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து உங்கள் மைண்ட் செட்டில் செட் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சது ஞாபகமாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக்ஸ் மேக்ஸிமம் எதிர்பார்க்குறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.